कैमरा है कैमरा नंबर दिख गया नंबर இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ரோட் ரேஜ் இல்லாட்டி டிராஃபிக் வயலேஷன் இல்லை நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ உங்களை குறுக்க யாராச்சும் வந்து ஏதோ உங்கள் வண்டியை டேமேஜ் பண்ணிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஏதாச்சும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பல நேரம் நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் டேஷ் கேமரா ரொம்ப 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 அவசியங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் எந்த ஒரு கார் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் மாட்டக்கூடிய அக்சசரி சாமி படம்லாம் கூட மாட்ட மாட்டேன், டேஷ் கேமரா ஃபர்ஸ்ட் அங்கே வந்து மாட்டிடுவேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டேஜை எடுத்துட்டு நம்ம ஒரு டேஷ் கேமரா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப காசு செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கியூபோனுடைய டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ். கியூபோனுடைய கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹீரோ கம்பெனியோடைய ஒரு சப்சிடரி. ஸோ இந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான நிறைய ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ், டேஷ் கேமரா, இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3000க்கும் கம்மியான விலையில தான் இன்னைக்கு கரெக்டான வேலை பார்க்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங். ஸோ இதுதான் அந்த கியூபோ கேமராவுடைய பாக்ஸ் பேக்கேஜிங், கியூபோ டேஷ் கேம் ப்ரோ. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்டுடைய கலர்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்குறது QR கோடில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமராவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்புறத்தில் இந்த டேஷ் கேமராவுடைய யூசர் மேனுவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டேஷ் கேமரா இருக்குது. இந்த டேஷ் கேமரா தவிர காருக்குள்ளே இதை பவர் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கார் சார்ஜர் ஒன்று பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, USB Type A கார் சார்ஜர். அதுக்கப்புறமா ஒரு வயர் இருக்கு, லென்த்தியான ஒரு வயர் இருக்கு. அது அந்த வயரை வந்து உங்க காருக்குள்ள பொறுத்துறதுக்கு சின்ன ஒரு வெட்ஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்க விண்ட்ஷீல்டும் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கணும் போல. ஸோ இவ்வளவுதான் அந்த பாக்ஸுக்குள்ள. SD கார்டு கிடையாது. நல்ல ஒரு கம்ப்ளைண்டான SD கார்டு வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும். SD கார்டு எந்த SD கார்டு வாங்குறேன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம காரில் அட்டாச் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரமா சொல்கிறேன். இந்த டேஷ் கேமை சென்டராக ஒரு பிளேஸில் பார்த்து உங்களுடைய காரில் விண்ட்ஷீல்டில் நீங்கள் பொறுத்திருங்க. அதுக்கப்புறமா வயரிங் பத்திரமா உங்களுடைய காரோடைய சீலிங்குள்ளே போகிற மாதிரி பெர்ஃபெக்டாக சைட்லேருந்து வர மாதிரி வயரிங் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பண்ணலாம், இல்லாட்டி ப்ரொஃபஷனலாக பண்ணுறவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கார் சார்ஜர் அதை நான் கனெக்ட் பண்ணி அதோட USB Type A போர்ட்டில் வயரை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வயரோட எண்டை வந்து இந்த டேஷ் கேம்ல கனெக்ட் பண்ணிட்டு செட்டப் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கம்பேனியன் ஆப்பு, கியூபோ ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ண உடனே உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா கியூபோ கேமராவும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கியூபோ கேமராவில் பார்க்குறப்போ இந்த மொபைலில் இருந்தே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லைவாக நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே வந்து கேலரியில் நீங்கள் இருக்க அப்படியே பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்டிங் வேணுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், அதை நான் வச்சுருக்கேன். ஆடியோ அலர்ட்ஸும் இருக்கட்டும். ஸ்பீக்கரோடைய வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். வீடியோடைய ரொட்டேஷன் மேலே இருக்குது கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ஓரியன்டேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எப்படி மாட்டிங்க அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். SD கார்டு ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணிக்கிறது, சாஃப்ட்வேர் அப்டேட், டிவைஸ் ரீசெட், ரீஸ்டார்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கியூபோ கேமரா மாதிரியும் இந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா. யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த டேஷ் கேம் உங்களுக்கு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ லூப் ரெக்கார்டிங்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸ்டோரேஜ் முடிஞ்சாலும் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் SD கார்டு ரொம்பவே அவசியம். இந்த டேஷ் கேம்ல எமர்ஜென்சி ரெக்கார்டிங், அதாவது சடனா உங்களுக்கு கார்ல ஒரு ஜெர்க் இருந்துச்சு அப்படின்னா, சடன் பிரேக்கோ கொலிஷன் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சி ரெக்கார்டிங்கும் பண்ணிடும். இப்போ இந்த கியூபோ டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப காம்பாக்டா இருக்கு. இதுல Full HD Plus ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அதுல இருக்கக்கூடியது 3 மெகாபிக்சல் சென்சர். சப்போஸ் நீங்க ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ள காருக்கு நடக்க வேண்டியதே நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படியே கேமரா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேபின்ல நடக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஜாலியான மொமெண்ட்டை கேப்சர் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ டிசைனுக்கு திரும்பி வருவோம். காம்பாக்டா மினிமலா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதனால உங்களுடைய டிரைவிங்கையோ இது பாதிக்காம இருக்கு. அதே நேரத்தில் பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்தியன் ரோட்ஸ்க்காகவும் இந்தியன் கிளைமேட்டுக்காகவும், அதாவது -20 டிகிரில
டிகிரில இருந்து 85 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணாலுமே இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சூப்பர் கெபாசிட்டர் பவர் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது லித்தியம் பேட்டரிலாம் கிடையாது. இதனால ஸ்வெல்லிங் ஆகாது, ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இதுல கண்டிப்பா இருக்காது. ஏற்கனவே காமிச்ச இந்த கியூபோ ஆப்போட இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுனால ஒரு ஹாட்ஸ்பாட் வைஃபை ஹாட்ஸ்பாட் கிரியேட் ஆகி லைவ் ஃபுட்டேஜ் நீங்க பாத்துக்கலாம், இன்ஸ்டன்ட்டா கிளிப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எதுவுமே மெமரி கார்டை ரிமூவ் பண்ணாமலே. அதுவும் அதோட டவுன்லோட் ஸ்பீட்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாவே இருக்கும். இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ டே டைம் சாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் HD பிளஸ் ரெக்கார்டிங் பண்ணுது. 30 fps உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்களே பார்க்கலாம். ஃபுட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் டீடைல்டாகவும் இருக்கு. வைட் ஆங்கிள் கவரேஜ் கொடுக்குது, அது ரொம்ப முக்கியம். 120 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிள் கவரேஜ் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 லைன்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கவரேஜ் இதுல கிடைக்குது. இதோட டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ரோடு பம்பியா இருந்தாலும் ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. பல சம்பவங்கள் நடக்கிறது நைட்ல நடக்குது. சோ அது மாதிரி நம்ம நைட் சாம்பிள்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேஷ் கேம் சர்ப்ரைசிங்லி இந்த விலைக்கு இருட்டுலையும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க். இதோட காரணம் என்ன, இதுல நைட் விஷன் இருக்கு. அதாவது லோ லைட்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இதனால எதிர்த்துல இருந்து வரக்கூடிய ஹெட்லைட்டோட கிளார் இருந்தாலுமே அதையும் தாண்டி உங்களால நம்பர் பிளேட், ஃபேசஸ் இதெல்லாம் கிளியரா பார்க்க முடியுது. இதுல 3D DNR அதாவது டிஜிட்டல் நாய்ஸ் ரிடக்ஷன் பிளஸ் வைட் டைனாமிக் ரேஞ்ச் இருக்கிறதுனால எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் எதிரில வரக்கூடிய நம்பர் பிளேட்டை கிளியரா பார்க்கலாம். சோ இந்த கியூபோனுடைய டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் பத்தி சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியா இருக்கு. இதோட எஃபிஷியன்சிக்கான முக்கியமான காரணமே இதோட சிம்பிளிசிட்டி தான். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அதாவது 3000 கம்மியான விலையில இந்த கியூபோ டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் ஒரு கிரேட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு ரிலையபிளான ஒரு ஸ்மார்ட் டேஷ் கேம் உங்களுடைய டெய்லி டிரைவிங்க்கு நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு சேஃப்டி, எவிடன்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கியூபோனுடைய டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் அதாவது Amazon பிளஸ் கியூபோ வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்க. சேஃப்டி முக்கியம், சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுக்குங்க. பாதுகாப்பான பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.